பேய்மிரட்டி மூலிகை, ரெட்டபிரமட்டை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பெருந்தும்பைன்னு இருக்குது. ரெட்டபிரமட்டை, பெருந்தும்பை, பேய்மிரட்டி மூலிகை. இது வந்து பேய்மிரட்டி மூலிகை. இது அபூர்வான சக்தி உடையது. இதுக்கு பெருந்தும்ப அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இதில் வெள்ளை நிற பூக்களும் இருக்குது. வெள்ளை நிற பூக்கள் உடையது ஆண் பேய்மிரட்டி. இந்த ஊதா நிற பூக்களுடையது வந்து பெண் பேய்மிரட்டி. இந்த ரெண்டு பேய்மிரட்டிக்கும் ஆணையும் பெண்ணையும் வசியம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. ஆண் பேய்மிரட்டிய பெண்ணின் தலையிலும், பெண் பேய்மிரட்டி ஆணின் தலையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சு வெள்ளைப்பூடு சேர்த்து தட்டி அவங்க தலையில் தடவிட்டாங்கன்னா அவங்க சாகிற வரைக்கும் பிரிய மாட்டாங்க. அதுக்கு இந்த வசிய சக்தி இருக்குது. பேய்மிரட்டி அபூர்வமான மூலிகை. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இந்த இலையை வந்து நீங்கள் நாங்கள் பாருங்கள், இந்த இலையை நீங்கள் பறித்து ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி தூபம் போட்டிங்கன்னா இதை அப்படி சுருட்டி தூபம் போட்டிங்கன்னா இந்த இலை அப்படியே எரியும், முனையில் எரியும், திரி மாதிரி எரியும். நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டில் அகல் விளக்கில் தீபம் போடும்போது உங்கள் வீட்டில் இருக்க தீய சக்திகள் எல்லாம் அகன்று போயிடும். பேய் பிசாசி பூதம் எதுவாக இருந்தாலும் அகன்று போயிடும். தீய சக்திகள் எல்லாம் ஓடிடும். இந்த தரித்திரியம் எல்லாம் ஓடிடும். பௌர்ணமி அன்னைக்கு இதை இலை சுருட்டி நல்லெண்ணெயில் ஊற்றி புது அகல் விளக்கில் தீபம் போடணும். தீபம் போடும்போது பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்க தீய சக்திகள் எல்லாம் விலகிடும். இந்த இலைக்கு வந்து அவ்வளோ வசிய சக்தி இருக்குது.